திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 322, அதிகாரம் கொல்லாமை. சத்துப்பிரத்தன் என்பவர் தனது மனைவி சுமதியோடு வாழ்ந்து வந்தவர். இறைவன் மீது இடைவிடாது பக்தி கொண்டவர். மனித சமூகத்தின் மீது பேரன்பு கொண்டு மக்கள் சேவையே மகேசன் சேவை என்ற வாக்கிற்கு இணங்க கிடைத்தவற்றையெல்லாம் வறியவர்களுக்கு கொடுத்து உதவுபவர். தனக்கு கிடைத்த உணவை தன்னை சுற்றி வாழ்கின்ற காக்கை, குருவி போன்ற பறவைகளுக்கும் நாய், பூனை போன்ற விலங்குகளுக்கும் பகிர்ந்து தருபவர். இல்லை என்று எவராது வந்தால் அவருக்கு முதலில் உணவளித்து விட்டு அதன் பின்னர் உண்பவர். ஒரு நாள் மாலை நேரத்தில் அவர்களும் அவரது குழந்தைகளும் உணவு உண்பதற்காக தயாராக இருந்தனர். அந்நேரத்திலே ஒரு வறியவர், ஐயா, பிச்சை வேண்டும் என்றார். உடனே தனக்குரிய பங்கினை சத்துப்பிரத்தன் அவருக்கு தந்தார். அவர் விரும்பி சாப்பிடுவதை பார்த்ததும் தனது பங்கினையும் அவரது மனைவி அவருக்கே கொடுத்தார். அதையும் வந்த வறியவர் ஆவலோடு உண்ண அக்குழந்தைகளும் தங்களது பங்கினையும் அவருக்கே தந்தனர். அவர் வயிறார உண்டபின் அவளுக்கு நன்றி சொல்லி அவ்விடமிருந்து கிளம்பினார். வந்தவர் யார் என்று அறிந்து கொள்ள அவரிடம் அருகே செல்ல அவர் மறைந்தே போனார். வந்திருந்தவர் யாராக இருப்பார் என்று நினைத்து வீட்டிற்குள்ளே வர அவர்களது கிண்ணங்களிலெல்லாம் அன்னம் நிறைந்திருந்தது. இதைக் கண்டு ஆச்சரியத்தில் திளைத்திருந்த போது பேரொளியாய் அவர்கள் முன் தர்மதேவன் தோன்றினார். தான் உண்பதை பசித்த உயிர்களுக்கு பகுத்து கொடுத்து உண்பதுதான் வாழ்வில் உயரிய நிலையை அடைவதற்கு மிகச் சிறப்பாய் தொகுத்த அறங்கள் எல்லாவற்றிலும் தலையாய அறம் என்பதை பகுத்து உண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை என்கிறார் நம் தெய்வ புலவர் திருவள்ளுவர். உழைத்து உண்டால் நிலைத்த அறம், அழைத்து உண்டால் தலையாய அறம்.